ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மலாய் பன்னீர் டிக்கா வீட்டிலேயே எப்படி ஈஸியாக செய்யலான்னு செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி 500 கிராம் ஃப்ரெஷ் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை முழுசாக வாங்கிட்டு வந்து 1 இன்ச் திக்னஸ்க்கு இந்த மாதிரி ஸ்கொயராக நான் பீசஸ் போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பன்னீரை மேரினேட் பண்ணணும். மேரினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பன்னீர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறனால ஈஸியாக உடஞ்சிரும். ஸோ உடையாமல் இருக்கிறதுக்கு நம்ம மேரினேஷன் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு மேரினேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி லெமன் ஜூஸில் இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடணும். ஸோ நான் இப்போ வந்து இதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். லெமன் ஜூஸை இந்த மாதிரி மேலாக ஊற்றி விட்டுருங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ் பன்னீர் யூஸ் பண்ணியிருக்கிறனால இதுக்கு நான் சால்ட் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா ஃப்ரெஷ் பன்னீர் வந்து சால்ட்டு டேஸ்ட்டோடையே இருக்கும். நீங்கள் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பன்னீரை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் சால்ட் டேஸ்ட் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் சால்ட்டை ஆட் பண்ண வேண்டாம். சப்போஸ் சால்ட் வேணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ் பன்னீர் இல்லாமல் ஃப்ரோசன் பன்னீரில் செஞ்சிங்கன்னா அப்போ நீங்கள் வந்து சால்ட் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த பன்னீருக்கு அந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் பன்னீருங்கிறனால இது வந்து சீக்கிரம் உடஞ்சிரும். அதனால தான் இவ்வளோ திக்காக நான் வந்து பீசஸ் போட்டிருக்கேன். இது இவ்வளோ திக்காக இருக்கனால மேரினேஷனுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா தான் வந்து அது நல்லா அந்த பேஸ்ட் வந்து இந்த பன்னீரில் நல்லா சாரும். ஸோ மினிமம் 2 hours இருக்கணும். சம்டைம்ஸ் இப்போ நெக்ஸ்ட் டே வந்து கெஸ்ட்டை வராங்க அப்படின்னா வந்து நீங்கள் நாள் நைட்டே வந்து இதை மேரினேட் பண்ணி உள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா மறுநாள் எடுத்திங்கன்னா நல்லா சார்ந்திருக்கும். செய்யும்போது நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே இதுக்கு மேரினேஷனுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஒரு பவுலில் ஆட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்குவோம். ஃபஸ்ட் அதுக்கு நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 250 கிராம் எடுத்திருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து இதில் 6 பல் பூண்டு, 2 இன்ச் இஞ்சி, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேஷ்யூ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பாலில் ஒரு 5 கேஷ்யூவை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு வறுத்தது நான் எடுத்திருக்கேன். நான் வந்து என்கிட்ட கடலை மாவு இருந்துச்சு. அதை வந்து நான் ஒரு 2 நிமிஷம் பேனில் வறுத்துட்டு நல்லா சிம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் அப்படி இது இல்லைன்னா கடலைப்பருப்பு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம் மோடில் வச்சு நல்லா பேனில் வறுத்துட்டு அதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பைண்டிங்காக இதை நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இதெல்லாம் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். 10 நிமிஷம் இந்த பன்னீர் வந்து நல்லா லெமனில் ஊறியிருக்கு. இதை வந்து இந்த மிக்சரில் டிப் பண்ணி நல்லா கோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை மேரினேஷனுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒவ்வொரு பீஸாக எடுத்து இந்த மாதிரி கையால் மெதுவாக, பன்னீர் உடஞ்சிடக்கூடாது, பார்த்து பண்ணுங்கள். நான் இன்றைக்கி பன்னீர் கூட சேர்த்து குக் பண்ணுறதுக்கு கேப்சிகம் எடுத்திருக்கேன். இந்த கேப்சிகமும் அந்த பன்னீர் சைஸில் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் வந்து நல்லா இந்த பேஸ்ட்டில் டிப் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நல்லா இந்த க்ரீம் வந்து எல்லாத்துலேயும் கோட் ஆகணும். இப்போ நம்ம இந்த கேப்சிகமை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதையும் அந்த பன்னீரோடு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த பன்னீர் கேப்சிகம் எல்லாமே அந்த பேஸ்ட்டில் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை நான் கிளிங் ராப் பண்ணிட்டேன். இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா
இது நல்லா 2 மணி நேரம் ஊறிடுச்சு. ஃப்ரிட்ஜிலேருந்து நான் இப்போ எடுத்துட்டேன் வெளியில். இது வந்து நம்ம குக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் இன்றைக்கி உட்டன் ஸ்கியூவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த உட்டன் ஸ்கியூவர்ஸை வந்து நீங்கள் இந்த டிஷ்ஷு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தண்ணி பிடிச்சிட்டு ஒரு பாட்டிலில் ஃபுல்லாக அதை வந்து சோக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த உட்டன் ஸ்கியூவர்ஸில் நம்ம பன்னீரையும் கேப்சிகமையும் குக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இந்த பன்னீரையும் கேப்சிகமையும் ஒன்று மாற்றி ஒன்று ஸ்கியூவர்ஸில் நம்ம இன்சர்ட் பண்ணணும். மெதுவாக அந்த பன்னீரை எடுத்து இப்படி பிடிச்சிட்டு சென்டரில் மெதுவாக புஷ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கேப்சிகம், அதுக்கப்புறம் அகெயின் ஒரு பன்னீர், திருப்பி ஒரு கேப்சிகம், இந்த மாதிரி மாற்றி மாற்றி இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பன்னீரை கிரில் பண்ணுறதுக்கு நான் ஒரு கிரில் பேன் எடுத்திருக்கேன். கிரில் பேன் தான் வேணுங்கிறதில்ல, எந்த பேனில் வேணாலும் கிரில் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு பட்டர் போட்டு நம்ம க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பன்னீரை வந்து இந்த பேனில் ஆட் பண்ணிடலாம். ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அந்த மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நம்ம 4 பக்கமும் இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த பக்கம் நல்லா இப்போ இந்த பக்கம் நல்லா குக் ஆகட்டும். இது வந்து குக் ஆகலைன்னா வந்து நம்ம திருப்பி வைக்கும்போது இது சரியாக குக் ஆகலைன்னா நம்ம திருப்பி வைக்கும்போது பன்னீர் உடஞ்சிரும். ஸோ அதனால் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. இது வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஒரு பக்கம் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற பக்கம்லாம் திருப்பி விட்டு அதே மாதிரி 2 நிமிஷம் எல்லா பக்கமும் குக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 3 to 4 மினிட்ஸ் அந்த பக்கம் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம திருப்பி விட்டுடலாம். இப்போ அதை திருப்பி விட்டாச்சு. இது வந்து இன்னொரு 4 to 5 மினிட்ஸ் வந்து அந்த பக்கமும் நல்லா குக் ஆனோன்னு நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்மளோட மலாய் பன்னீர் டிக்கா சூப்பராக வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.